Hello guys, welcome back to the channel Living Biker Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க ஹிமாலயனோட ரிவ்யூன்னு சொன்னா அப்படியே பயங்கர ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி பண்ண போறது இல்லை. கான்வர்சேட் நானும் என் ஃப்ரெண்டும் பேச போறோம். இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் பேச போறோம். ரொம்ப நாளா எஸ்ஜி அட்வென்ச்சர் வச்சு தனியாக ஓடிட்டு இருந்தேன். எப்படியோ மண்டையை கழுவி அவனோட அட்வென்ச்சர் வாங்க வச்சாச்சு. ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் அஸ்வின். ஹாய் கைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ஜென் 1 390 வச்சிருந்தான் டியூக். நான் ஒரு டியூக் 390 வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி R15 வச்சிருந்தேன், 220 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் Z900 வாங்கினா, நான் போய் ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட ஓட்டினோம். இப்போ நல்லா ரெண்டு பேரும் ஆஃப் ரோட் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பைக் ரெண்டு பேரும் வச்சிருக்கனால நல்லா ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ யாருக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் கோன் டு பி அன் ப்ராப்பர் டெக்ஸ்அப் மட்டும் சொல்கிற ரிவ்யூ கிடையாது. இந்த வண்டியை வந்து சென்னையிலேருந்து மூணார் கொண்டு வந்து மூணார் ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ், ஆஃப் ரோட் பெர்ஃபார்மன்ஸ், ஹைவே, ஹில்ஸ் இதெல்லாமே எப்படி இருக்க போகுது, அண்ட் வித் ஏபிஎஸ், வித்தவுட் ஏபிஎஸ், மைலேஜ் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மச்சா அந்த வண்டி ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டி பற்றி என்ன சொல்கிறேன், எவ்வளோ ரேட் வந்துச்சு இந்த வண்டி, ஏன் இந்த கலர் வாங்கினேன்? ஆக்சுவலாக இதில் வந்து டோட்டலாக 5 கலர்ஸ் வருது. ஹேண்ட் பிளாக் அதுதான் டாப் மோஸ்ட் கலர். பிளாக் எல்லாரும் கேள்விப்பட்டோம். பிளாக் பாடி வித் எல்லோ ஸ்டிக்கரிங், கோல்டன் ட்ரிம்ஸோட வரும். அதுக்கு அடுத்தது வந்து கோமட் ஒயிட், அது அந்த மேப்ஸ் மாதிரி வரும். ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கலர், இது வந்து ஸ்லேட் ஹிமாலயன் சால்ட். இதுலயே 2 காம்பினேஷன் வரும் உங்களுக்கு. இப்போ இதுல கிரே இருக்குல்ல, கிரே வித் ஆரஞ்ச் ஆர் பிங்க் சம்வாட் அந்த மாதிரி இருக்கு. இதுலயே வந்து எந்தெந்த பிளேசஸ்ல ஆரஞ்சு வருதோ அதுக்கு பதிலாக ப்ளூ வரும். அது வந்து பாப்பி ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த 5th கலர் வந்து காசா ப்ரௌன். அதுதான் பேஸ் வேரியன்ட் மாதிரி. இவங்க வந்து ராயல் என்ஃபீல்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி கலருக்கு 5000 பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. 5000 இதுல இருந்து டாப் மோஸ்ட் அந்த ஹேண்ட்லே பிளாக்குக்கும் இதுக்கும் 15,000 டிஃபரன்ஸ். 15,000 அப்படியே 5,000 ஏறிட்டே போகுது ஒரு கலர் மாற. ஸோ இந்த வண்டி உனக்கு ஹைட் செட் ஆகுதா? இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா லுக்ஸ், அப்பியரன்ஸ் படி 10க்கு எவ்வளோ ரேட் பண்ணலாம்? நிறைய பேர் இது வந்த புதுசுல வந்து எக்ஸ்பல்ஸ் மாதிரி இருக்கு அதுதான் சொன்னாங்க. பட் இட் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு நியர் எக்ஸ்பல்ஸ் வந்து நீ அது பக்கத்துல வண்டி நிக்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீ லாங்ல ஒயிட்ல ஒரு போட்டோ பார்த்தா எல்லா வண்டிக்கும் 2 வீல் இருக்கும், டேங்க் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு எக்ஸ்பல்ஸ். பட் நேர்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் எக்ஸ்பல்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. எவ்வளவு ஹைட் இந்த வண்டி? இது வந்து ஸ்டாண்டர்ட் சீட் ஹைட் பார்த்தா 825. இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சுவிட்சபிள் சீட் ஹைட். என்னன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் 825, இதை வந்து 845 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எங்க இருக்கு? ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் ரிமூவ் பண்ணும். இதை அன்லாக் பண்ணிட்டு ரியர் சீட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணும். இது ஜஸ்ட் இதுக்கு லாக்கிங் கிடையாது. இது இங்க பிளேஸ் பண்ணி ரியர் சீட் தான் வந்து ஃப்ரண்ட் சீட்டை லாக் பண்ணுது. ஸோ ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டா இது ஸ்லைட் பண்ணாலே இது வந்துடும். ஸோ இப்போ இந்த செட்டிங் வந்து 825. இது நீங்க எடுத்துட்டு இந்த லாக்ல போட்டீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த லிவரும் இந்த லாக்ல போட்டீங்கன்னா 845. இங்க இந்த ஹைட் தான் வந்து நமக்கு சீட் ஹைட்டா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 ராட் தூக்கி இதுல போறோம். ஸோ நான் ஓட்டினா எனக்கு வந்து மேக்ஸிமம் செட்டிங்ல தான் வைக்கணும். கரெக்டா? ஹையஸ்ட் 845. ஹையஸ்ட் 845. ஸோ 845 வச்சு நான் நீ இப்போ லோவஸ்ட் வச்சிருக்கியா? ஆமா, 825ல இருக்கு. ஸோ கமிங் ஃப்ரம் டியூக் 390 Z900 இதோட பவர் எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகுது உனக்கு? இது வந்து எப்படி சொல்றது, நீங்க ப்ரீவியஸ் ஹிமாலயன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹைவே க்ரூசிங் நல்லா இருக்கும், ஆஃப் ரோடிங் நல்லா இருக்கும். ஆனால் ஹைவே க்ரூசிங்ல நம்மளுக்கு கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கும். ஸோ ஒரு 120 ஒரு 130 போகும். அதுக்கு மேல ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். பழைய ஹிமாலயன் டாப் ஸ்பீடே 130, அதுவும் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ரெட் லைன்ல வச்சிருந்தா மட்டும்தான் அது போகும். ஆனா க்ரூசிங் பார்த்தா கம்ஃபர்டபுளா 100. எல்லா கம்ப்ளைண்ட் இதுதான் 100 தான் போகுது ஹைவேல. பட் ஒரு நம்ம ஸ்பீட் லிமிட் படி எல்லாம் பார்க்க முடியாது. பட் when you want ஹைவே ஒரு நல்ல ஸ்பீட் வேணும், டக்குன்னு பிக்கப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த வண்டி லான்ச் பண்ணும்போது ஓட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அது நல்லா சாஃப்டா இருந்தது. லோ எண்ட்ல டார்க் நல்லா இருந்தது. நீ செகண்ட் கியர்ல வச்சு கூட வண்டியை விட்டா அப்படியே மூவ் ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி 450cc இன்ஜின்னால வந்து ஒரு டாலர் கியர் ரேஷியோ வச்சிருக்காங்க. டாலர் கியர் ரேஷியோல ஆர்பிஎம் இந்த டார்க் எல்லாம் கொஞ்சம் மேல வருது. ஆமா, அது பழைய வண்டியில கம்பேர் பண்ண முடியாது. பழைய வண்டியோட பவரும் ஜாஸ்தி, டார்க்கும் ஜாஸ்தின்றனால உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். டாப் ஸ்பீட் எவ்வளவு போயிருக்க அன்னைக்கு ஓட்டணும்? நான் 150 ஓடி இருக்கு. 150 சென்னையில இருந்து மூணார் வரும்போது 150 ஓடி இருக்கும். இட் இஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் கோயிங். ரெட் லைன் பண்ணல, 7000 ஆர்பிஎம். எவ்வளவு ரெட் லைன் இதுல? 9000 ஆர்பிஎம் வரைக்கும் ரெட் லைன். 150 நல்லா க்ரூஸ் பண்ணுது ஜாலியா. அண்ட் பிரேக்கிங் சான்ஸே இல்லை. வண்டி பிரேக் அடிச்ச உடனே ஆன் பாயிண்ட். நிறைய வண்டியில வந்து ரியர் வீல் பைட் இருக்காது. ஆக்சுவலி நிறைய வண்டியில வந்து ரியர் வீல் பைட் இருக்குது. இதுல வந்து ரியல் பைட் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஃப்ரண்ட் 320 mm இருக்கா?
ஆமா பைப்ரே பாத்தீங்கன்னா பஜாஜ் கேடிஎம் எல்லாத்துலயும் இந்த பைப்ரே தான் வருது. ஆமா இது வந்து பிரம்போவோட பைப்ரேனா பை பிரம்போ. ஆமா பை பிரம்போ அவங்களோட ப்ராடக்ட் தான் அது. முன்னாடி 320 பின்னாடி 300 mm டிஸ்க் நல்லா பெருசா இருக்கு. வித் சுவிட்சபிள் ABS. மொத்தம் 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ரைடிங் மோட் 4 ரைடிங் மோட் 4. என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஈகோ இது ரெண்டா. பெர்ஃபார்மன்ஸ் ஈகோல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வித் ரியர் ABS ஆன், பெர்ஃபார்மன்ஸ் வித் ரியர் ABS ஆஃப். அப்புறம் வந்து எக்கோல வந்து எக்கோ வித் ரியர் ABS ஆன், எக்கோ வித் ரியர் ABS ஆஃப். ஸோ பவர் மோடுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 2 மோடு, பெர்ஃபார்மன்ஸ் எக்கோ. ரெண்டுத்துலயுமே வந்து ABS ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால டோட்டலா 4 காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் ரோட்லாம் போகும்போது நீங்க ABS ஆஃப் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் அசஸ் பண்ணும், ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? இது 17.5 லிட்டர்ஸ். 17.5 லிட்டர். நாங்க வந்து இப்போ எவ்வளவு கான்ஸ்டன்டா 120 130 க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோமா, அதுக்கே எவ்வளவு 22 23 கொடுத்ததா, அவ்வளவு மைலேஜ் கொடுத்தது. நீங்க ரொம்ப ஸ்லோவா ஓடுற ஆளா இருந்தா இதோட அதிகமாகவே வரும் மைலேஜ் கண்டிப்பா. 100லாம் க்ரூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா 25 above கிடைக்கும், 28 கிடைக்கும். அண்ட் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு ஓடுறதுக்கு? சீட் நல்லா வைடா இருக்கு, நல்லா குஷனிங்கா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த பட் வந்து ஹார்டா ஃபீல் ஆகாது, டயர்டும் ஆகாது. பில்லியன் சீட்டுமே வந்து நல்லா அகலமா தான் இருக்கு. வண்டியோட திங்ஸ்ல எது ஸ்டாக்? இது ஸ்டாக் அது? ஆமா இது ஸ்டாக். இது ஸ்டாக். ஓகே. வண்டி பவர் எவ்வளவு வருது? இன்ஜின் டெலிவரி 450 cc இன்ஜின். எவ்வளவு ஹார்ஸ் பவர்? cc. இது ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்ட்ல 450 cc லிக்விட் கூல் இன்ஜின். ஸோ ரேடியேட்டர் போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பவர் டெலிவரி பாத்தீங்கன்னா பவர் வந்து ஒரு 40 ஹார்ஸ் பவர் வரும், 40 நியூட்டன் மீட்டர் டார்க். நல்ல பயங்கரமா இருக்கும்ல. 40 பழைய ஹிமாலயன் வந்து 25 ஹார்ஸ் பவர் அவ்வளவுதான். ஸோ ஆஃப் ரோடுக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹைவேல இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே, அதெல்லாமே அதுல டோட்டலா அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓட்ட மாதிரியே இல்லை. நேற்று நான் ஓட்டி பார்த்த வண்டி சான்ஸே இல்லை. வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு, நிம்பிளா இருக்கு ஓட்டுறதுக்கு. அண்ட் ஈஸியா செகண்ட் கியர்ல 80, செகண்ட் கியர் நீங்க ரெட் லிமிட் பண்ணீங்கன்னா ஈஸியா 80+ போயிடுது வண்டி. இன்ஜின் வைஸ் ராயல் என்ஃபீல்ட் அட்டைன்ட் லைக் பயங்கர ஒரு லார்ஜர் ஃபீட்னே சொல்லலாம். பழைய ஹிமாலயன் இது கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் வண்டியோட ஹெட்லைட் பத்தி பேசுவோம். நைட்ல எல்லாம் ஓட்டுறோம், ஹெட்லைட் த்ரூ அப்படி இருக்கு. LED ஹெட்லைட் கம்ப்ளீட்லி. வண்டியில எல்லாமே LED. யூஸ்வலா ராயல் என்ஃபீல்ட் வந்து லெகசி பல்பு இதெல்லாம் வச்சு இருப்பாங்க, பட் இதுல வந்து கம்ப்ளீட்லி LED. ஆல் லைட்ஸ் ஆர் LED. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் த்ரோ நல்லா இருக்கா? ஹெட்லைட் த்ரோ பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்கன்னா ஓகே சஃபிஷியன்ட். நீங்க ஹைவேஸ் லாங் டிரைவ்லாம் போறீங்கன்னா நீங்க ஃபாக் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்றது பெட்டர். என்னன்னு தெரியல, LED கொடுக்குறாங்க எல்லா மேனுஃபேக்சர்ஸும். இந்த வண்டி மட்டும் இல்லை, எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ரோட்ல போனாலும். இதுல பாத்தீங்கன்னா த்ரோ சுத்தமா கம்மி. அதுவும் ஆப்போசிட்ல கார்லாம் வந்து ஹை பீம் போட்டு வரும்போது ஒண்ணுமே தெரியாது. நம்ம சேஃப்டிக்கு தான் போடுறோம். இது வந்து மேட் டாக் ஆக்சசரிஸ் போடுறோம். எவ்வளவு வந்துச்சு? 15,000 ஓவரால் இன்க்ளூடிங் எல்லாமே. அண்ட் 60 வாட் தானே இது? ஆமா. இது போட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் லைட் தான், அந்த அளவுக்கு லைட் அடிக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். எங்க ரெக்வயர்டோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம், அங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். என்னடா பண்றீங்க நீ? அவ்வளோலாம் ஆட்டினே இருக்கல, கொஞ்ச நேரம் மேலே வீடா அவ எல்லாம் சொல்ல அங்கேயே ஆட்டி எல்லாரும் பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க. ஓகே. அண்ட் டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ஜென் மாதிரி தான். வீல் பேஸ் வந்து 21 சைஸ் ரிம். அண்ட் பின்னாடி வந்து 17 inch ரிம். அண்ட் இது வந்து டியூப் டயர் கரெக்டா? இது எப்படின்னா டியூப்லெஸ் டயர் வித் டியூப். ஸோ இந்த டயர் வந்து நீங்க இப்போ ஒரு அலாய் வச்சிருக்கீங்க, தேசிஸ்ல அலாய் இருக்குன்னா அப்படியே கழட்டி அதில் போட்டுக்கலாம், டியூப்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகேவா? இந்த வண்டியில வந்து ரிம் ஒன்று லான்ச் பண்றாங்க, இன்னும் அப்ரூவல் வரலன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எல்லாம் உண்மை தெரியல, எப்போ வரப்போகுது தெரியல. இதே ஸ்போக்ஸ் வந்து ஆக்சசரிஸா வரும், மேபி அரௌண்ட் 25-30 கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு. KTMல வந்து 40. ஓகே, 30 above தான் வரும். அதான் KTMல 2 பழைய அலாய் எல்லாம் வந்து மாத்துறாங்க ஓனர்ஸ்லாம். அவங்க கிட்ட கேட்டதுக்கு 40 கிட்ட வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்போக்ஸ் வித் டியூப்லெஸ் வந்து ஆல்வேஸ் காஸ்ட்லி அஃபேர். அது போடுவியா வந்துச்சுன்னா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஓட்டலாம் எங்க போனாலும். ஒண்ணுமே பண்ண முடியாது காட்டுக்குள்ள. இந்த பக்கம் பாருங்க. ஏன்னா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, நான் சொல்றேன். ஏன்னா இந்த சப்போஸ் இந்த டியூப் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா there is no option. நீங்க வந்து அந்த டயரை ரிமூவ் பண்ணி தான் பஞ்சர் போட்டு போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் வரும். நார்மலா வர டூல் மாதிரி கிடையாது, எங்க பாருங்க. பட் ஆனா டூல் கிட்ல கொடுத்துருக்காங்க இந்த சாக்கெட். கரெக்டா? இருக்குல்ல அதுல. சோ இது எல்லா மெக்கானிக் கிட்டயும் அவைலபிளா இருக்காது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க டூல் கிட்லயே தூக்கி சுத்தணும், அந்த ஹெட்டை சுத்தணும் மாத்த முடியும். அண்ட் எனக்கு பிடிச்சது இங்க பாருங்க, ப்ராப்பர் கவர்ல மண் அடிக்காம இருக்கு. நீங்க சேர்ல போறீங்க, ஆஃப் ரோட்லாம் போறீங்கன்னா மெயின் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஃபோர்க். ஒன்ஸ் இதுல டஸ்ட் இந்த மண்ணெல்லாம் போச்சுன்னா ஃபோர்க் சீல் வந்து சீக்கிரம் போயிடும், டேமேஜ் ஆயிடும்.
அந்த டேமேஜ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பழைய இதுல வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க பழைய ஹிமாலயன்ல. இது அப்சைட் டவுன் லாங் டிராவல் சஸ்பென்ஷன். அண்ட் வண்டியை பொறுத்த ஹிமாலயன்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அதாவது நார்மல் சஸ்பென்ஷன் டியூபுலர். அண்ட் வண்டியில ஆக்சசரிஸ் என்ன போட்டிருக்கோம் நம்ம? ஆக்சசரிஸ்னா ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா மெயின் வந்து இது கிராஷ் கார்ட். ஸோ வண்டி சப்போஸ் ஆஃப் ரோட்லயோ இல்லை எங்கேயோ ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் இங்க, அடுத்தது இங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா ராயல் என்ஃபீல்ட்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ டு ப்ரொடெக்ட் த டேங்க். இது வந்து நம்ம ஆக்சசரிஸா போட்டிருக்கோம் வித் த ஸ்லைடர்ஸ். ஸோ கீழே ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு மற்ற பிளேசஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக இது கிராஷ் கார்ட். இது வந்து சம்ப் கார்ட். கீழே எக்ஸாஸ்ட் அடிபடாம இருக்கும். ஆஃப் ரோட் போகும்போது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் அடிபடாம இருக்கும், அண்டர் த இன்ஜின் அண்டர் பெல்லி அடிபடாம இருக்கும். ஸோ அந்த சேஃப்டிக்காக இன்ஜின் கார்டு. ரேடியேட்டர் கார்டு போட்டுருக்கல. ரேடியேட்டர் இருக்கிறதுனால ரேடியேட்டர் கார்டு போடுறது பெட்டர். ஏன்னா இதுக்கு ஆஃப் ரோட் போறீங்களோ இல்லையோ, நீங்க ஹைவேஸ்லயே ஹை ஸ்பீட்ல போகும்போது ஸ்டோன்ஸ் வந்து பட்டுச்சுன்னா இந்த ஃபின்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ரேடியேட்டர் ஃபின் வந்து ஈஸியா டேமேஜ் ஆகும். லைட்டா இருக்கும். ஒரு கல் அடிச்சா போதும், போற ஸ்பீடுக்கு கல்லு சும்மா யாராவது தூக்கி போட்டா 100ல போறோம், 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த கல் அடிக்கும். அதுல அடிச்சதுன்னா அப்படியே பெரிய ப்ராப்ளம். பிளஸ் வந்து ஹெட்லைட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹெட்லைட் கிரில். ஆனா அது விசிபிலிட்டி கம்மி பண்ணிடும், ஒரு 10-20% கம்மி. இல்ல எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா இப்போ டிசைன் பண்றவங்கலாம் வந்து அந்த விசிபிலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் ப்ராப்பரா பார்த்து டிசைன் பண்றாங்க. மிரர்ஸ்லாம் எப்படி இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு? நல்லா வியூ கிடைக்குதா ஃபுல்லா? மிரர்ஸ் நல்லா இருக்கு. ஆனா நான் இதுக்கு முன்னாடி மீட்டியர் வச்சிருந்தேன் 350 பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ராயல் என்ஃபீல்ட் ஓன் பண்றாங்க. அதுல டிஃபால்ட்டா ஒரு காமன் மிரர் ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஹை ஸ்பீட் போகும்போது வைப்ரேட் ஆகுது. மிரரா? எவ்வளவு ஸ்பீட்ல போகும்போது வைப்ரேட் ஆகுது? நீங்க வந்து 90 பிளஸ் போகும்போது, அதாவது இப்போ கிராஜுவலா புல் பண்றீங்கன்னா ஓகே, கொஞ்சம் டிராக் பண்ணி ஓட்டும் போது வைப்ரேட் ஆகுது. பிளஸ் ஹை ஸ்பீட் நீங்க 120 130 அபோவ் போகும்போது வைப்ரேட் ஆகுது. அது காமனா எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்லயும் ஆகுது. அதனால நிறைய பேர் வந்து அதுக்காக பார் அண்ட் மிரர்ஸ் தான் ஸ்விட்ச் பண்றாங்க, இல்லைன்னா வந்து டூரிங் மிரர்ஸ் போடுறாங்க. இது ரெண்டுமே வந்து ஆரியில அவைலபிளா இருக்கு, பட் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு நம்ம மிரர்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்கலாமே. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ராயல் என்ஃபீல்ட் எண்ட் ஆஃப் தி டே அந்த வைப்ரேஷன் தான். ஒரு ஹைவேஸ்ல போறோம், ஒரு 150ல போறோம், வைப்ரேட் ஆகுதுன்னா பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருதுன்னு கிளாரிட்டியே இல்லை. போஸ்டர் செமையா இருக்கு. சீட்டிங் போஸ்டர் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா உன்னோட ஹைட்டுக்கு ரேசர் போட்டீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா போட்டு இதை 845 வச்சுட்டா நல்ல ஹைட் வந்துரும், கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து லோவர் சிட்டிங்ல இருக்கு. நான் 6.2. ஓகேவா? இங்க பாருங்க, எனக்கு வந்து ஃபிளாட் ஃபுட்டா கால் மடிச்சே வச்சிருக்கலாம். அண்ட் நேத்தா கொண்டு போனோம் ஆஃப் ரோட்லாம் வண்டி. ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரியலி குட், நிம்பிளா இருக்கு. பேக் டு பேக் எஸ்டியும் ஓட்டி பார்த்தேன், ஆஃப் ரோட்ல இதுவும் ஓட்டி பார்த்தேன். இது என்னன்னா உங்களுக்கு அந்த பவர் டார்க்னால வந்து ஈஸியா ஏறி போயிடுது. இஸ் த பெஸ்ட் காம்படிஷன் இந்த மார்க்கெட் ஃபார் அட்வென்ச்சர் 390 KTM. சரிங்களா? அதுல வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருக்கு, இதுல எல்லாமே மெட்டல்னால இதுல வந்து இது டேங்க் மெட்டல், மத்தபடி எல்லாம் ஃபைபர் பார்ட்ஸ். இதோட டேங்க் காஸ்ட் எவ்வளவுன்னு சொன்னாங்களா? KTMல டேங்க் காஸ்ட் தான் அதிகமா, பயங்கரமா 390ல. அண்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஆட் ஆன் இந்த வண்டியில. மொபைல் ஹோல்டரும் போட்டிருக்கோம். ஸோ அந்த கன்சோல் பாத்தீங்கன்னா இட்ஸ் an ஆண்ட்ராய்டு கன்சோல். இதுலயே உங்களுக்கு வந்து டே மோட் இருக்கு, நைட் மோட் இருக்கு. இது இப்போ ஒயிட்ல வச்சிருக்கோம், இதை நீங்க பிளாக்கா மாத்திக்கலாம். ஆமா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இங்க சென்சார்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும், அதை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றோம் பாருங்க. பட் நீ மேனுவலா மாத்திக்கலாம்ல, வேணா உங்களுக்கு ப்ரிஃபர்ட் செட்டிங்ஸ் மாத்திக்கலாம்ல. செட்டிங்ஸ்ல மாத்திக்கலாம். சோ இப்ப பாருங்க பிளாக்கா மாறிடுச்சு. சோ டே டைம்ல ஒயிட்டா மாறிடும், நைட் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா பிளாக்கா மாறிடும். இப்ப பாருங்க திருப்பி ஒயிட்டுக்கு மாறும். பட் நீ எப்பவுமே உனக்கு பிளாக்ல இருக்கணும் அப்படி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சின்ன கன்சோல் தான், பட் எல்லா டீடைல்ஸும் இருக்கு. டைம் இருக்கு, ட்ரிப் மீட்டர் இருக்கு, ஓடோமீட்டர் இருக்கு. இங்க ஏதாவது ஹசார்ட்ஸ், என்ஜின் இஷ்யூஸ்லாம் வந்தோம்னா இங்க எல்லாமே டிஸ்பிளேலே காமிச்சிடும். அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் காஜ் வரைக்கும் இருக்குது. RPM மீட்டர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இங்கே வரும், எவ்வளோ ட்ரிப் ஓடிருக்கும் காமிக்கும். கீழே வந்து எவ்வளோ மைலேஜ் 27.9 காமிக்குது. இல்ல எவ்வளோ எரர் வரும், ஒரு 25-24 தருமா? அடுத்தது ஃபியூல் ரேஞ்ச் காமிக்கும். அடுத்தது வந்து வோல்டேஜ், பேட்டரி வோல்டேஜ். நைஸ். நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூ எவ்வளோ? 4294 கிலோமீட்டர் இன்னும் ஓட்டணும். ஒரு 174 டேஸ். இன்ஜின் டெம்பரேச்சர் இது வரைக்கும் ஓவர் ஹீட் ஆயிருக்க வண்டி ஏதாவது எப்பயாவது? ஆனது இல்ல. எவ்வளவு ஆகுது ஒரு சர்வீஸ் காஸ்ட்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சல இப்போதைக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, ஆயில் ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்புறம் செயின் லூப் பண்ணாங்க, டிஸ்க் பேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி போட்டாங்க.
ஸோ டோட்டலாக வந்து 1600 ஆயிடுச்சு. 1600 4 ஃப்ரீ சர்வீஸ் அதில். 4 ஸோ கன்சியூவல் மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க, சர்வீஸ் வந்து 4 சர்வீஸ், லேபர்லாம் ஃப்ரீ. ஸோ ஆல்மோஸ்ட் 4 சர்வீஸுமே இந்த காஸ்ட் தான் வரும், கரெக்டா? கான்ஸ்டன்டா இந்த ஆக்சுவலா ஜெனரல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா இந்த காஸ்ட். அதான் ஜெனரல் சர்வீஸ். ஸ்பேர்ஸ் மாத்த போறீங்க, பிரேக் பாஸ் போயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா காஸ்டா வரும். அண்ட் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நீங்க மொபைல்ல மேப் பாக்குறீங்க தெரியுமா, அந்த மாதிரியே மேப்லாம் பார்த்து நீங்க நேவிகேஷன் போடலாம். அது நிறைய யூடியூப்லயும் பார்த்துருப்பீங்க. அது வந்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். நீங்க ஒன்ஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பேர் பண்ணீங்கன்னா எடுத்து உங்க ராயல் என்ஃபீல்ட் ஆப்ல போயிட்டு மேப் போட்டீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க எப்படி மேப் பாக்குறீங்களோ அதே மாதிரி பார்க்கலாம். நம்ம அந்த டீட்டெயிலாம் போய் பார்க்கறதில்ல, அவ்வளோ டீட்டெயில் தான். அண்ட் விண்ட்ஷீல்டு, இது ஸ்டாக் விண்ட்ஷீல்டு, கரெக்டா? உனக்கு தலையில விண்ட் அடிக்குது. என்னோட ஹைட்டுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என்னோட ஹைட்டுக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. மேல போதா விண்ட் பிளாஸ்ட் வந்து எனக்கு ஷோல்டர்ல ஃபீல், சைடுல இங்க தின்னா இருக்கிறதுனால ஷோல்டர்ல ஃபீல் ஆகுது. ஆனா ஹெல்மெட்ல தான் எனக்கு ஃபீல் ஆகல. பட் என் ஹைட்டுக்கு வந்தா எனக்கு கரெக்டா இங்க அடிக்கும் நினைக்கிறேன், எனக்கு தலையில அடிக்கும். ஆமா, ஃபேஸ்ல அடிக்கும். அதனால தான் என் வண்டியில நான் விண்ட்ஷீல்ட கழட்டிட்டேன். அண்ட் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டடியா சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய ஹிமாலயனுக்கும் இந்த ஹிமாலயனுக்கும் பாத்தீங்கன்னா இது மோனோ ஷாக் ஹிமாலயன் அண்ட் அட்ஜஸ்டபிள். நேற்று ஆஃப் ரோட் போனோம், பயந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு ரொம்ப ட்ரிக்கியான போர்ஷன்ல போயிட்டு வண்டி ஸ்டாண்ட் ஸ்டில்ல கீழே விழுந்தது. அப்ப இங்க பாருங்க, கரெக்டா அந்த விழுந்தது வந்து கிராஷ் கேட் தான் வாங்குச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹிமாலயோட ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், அதுல வந்து சொல்லியிருந்தேன் இதோட டிராபேக்கு கீழே விழுந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் தான் அடிப்பணும்னு சொல்றீங்க. வாங்க க்ளோஸ் அப்ல வந்து பாருங்க, அந்த கீ ஆஃப் பண்ணிடுறேன். நேற்று ஆஃப் ரோட் விழுந்தோடனே கரெக்டா இதுதான் பட்டுது, சின்ன மைனஸ் ஸ்கிராச் தான். ஏன்னா வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல வண்டி விழுந்ததுனால. இதுவே நீங்க ஃபாஸ்டா விழுந்தீங்கன்னா கண்டிப்பா இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கும். இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரே ஒரு டேஞ்சர் லேம்ப் வச்சு தான் ஓட்டணும். அது எனக்கு தெரிஞ்சது ஒரு நெகட்டிவ். இங்க இவ்வளோ இடம் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ இடம் டைலு கீழே இருக்கு. ஒரு டைல் லைட் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓவர் இன்ஜினியர் நான் சொல்லுவேன், அனாவசியமானது இன்ஜினியரிங். பிரேக் பெடல் நைஸ், ப்ராப்பர் ஆஃப் ரோடிங் பெடல்ஸ். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ரேலி எடிஷன் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ரேலி எடிஷன் பத்தி சொன்னாங்க, பட் வண்டி இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல சேல்ஸுக்கு. ரேலி எடிஷன் வந்து சிங்கிள் சீட் வரும், சிங்கிள் சீட்டா வந்துடும். இதெல்லாம் வராது, லைட்டா சிங்கிள் சீட். எக்ஸாஸ்ட் வந்து ஏரோ கூட டைப் பண்ணி ராயல் என்ஃபீல்டு ஏரோ போட்டு ஏரோ எக்ஸாஸ்ட் வருது. ஏரோ எக்ஸாஸ்ட் தான் மாத்துவியா? என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ பார்த்து டிசைட் பண்ண வேண்டியதான். இல்ல வெளியில சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு சவுண்ட் பெருசா எதிர்பார்க்க. பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்கிரேட் பண்றதுல. பிளஸ் வந்து அவங்க ஏரோ கொடுக்கும் போது இது டீகேட் ஆச்சுன்னா அப்கிரேட் பண்றது நல்ல ஒரு பேஸ் வரும், நல்லா ஓட்டுறதுக்கு. ஆனா ரோட் பிளஸ் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆமா, இந்த கேட்டகரி 8 கிலோ வரலாம், உங்களுக்கு 3.5 kg வரும். அவ்வளவுதான் வருதா? அதுக்கு மேலே வரும். அது வண்டி டோட்டல் வெயிட் எவ்வளவு? இது டோட்டல் வெயிட் வந்து 196 kg. 196 kg, கண்டிப்பா ஒரு 8 கிலோ அது வரும், நம்ம குறைச்சிக்கலாம் அதை. அந்த சவுண்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்ல ஒரு பேசி சவுண்டு ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, அது ரோட் லீக்ல அவங்க லான்ச் பண்ணணும். வெறும் ரேலி எடிஷன் ரோட் லீக்ல இல்லைன்னு சொல்லிட்டா டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் டயர் பாக்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 90/90 21 inch வீல்ஸ். அது 140 தானே? 140. இது 140/80 17 inch வீல். அண்ட் டயர் பிரஷர்லாம் எவ்வளவு வைக்கிற? டயர் பிரஷர் ரெக்கமெண்டட். இது அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே பிரஷர் தான் இருக்கும். ஸோ 32 நான் வைக்கிறது. இது மோஸ்ட்டாக நாங்கள் வந்து சிங்கிள் ஆள் தான் போவோம், பில்லியன்லாம் கூட்டு போக மாட்டோம். 32 லக்கேஜ் என்ன ஒரு 5 கிலோ பேக் 6 கிலோ பேக் அவ்வளோதான் வரும். ஸோ வண்டியை பற்றி கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லியாச்சு. இது ஒன்று போடுறது ஆக்சசரிஸ். இது மாஸ்டர். ஆமா, இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ரியர் வீல் டிஸ்க் பிரேக்குக்கு வர மாஸ்டர் சிலிண்டர். ஸோ அதுக்கு ஆயில் சப்ளை பண்ற ஆயில் ரிசர்வாயர். ஸோ ஆஃப் ரோடிங்கும் எங்க போகும்போது கீழே போட்டீங்கன்னா இதில் பிளாஸ்டிக் ஸ்டாக்கா வந்து பிளாஸ்டிக் கேப் தான் வரும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகி மாஸ்டர் சிலிண்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து மெட்டலா போட்டிருக்கும். மெட்டலா போடுறது உங்க ப்ரிவென்ஷன் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து ஆயில் ரிசர்வாயருக்கும் நம்மளுக்கு வந்து மெட்டல் கார்டு போட்டிருக்கும். ஸோ எதுவும் ஸ்டோன் பட்டு உடையாது. பிளஸ் வந்து கேப் வந்து இது ஈஸிலி ரிமூவபிள். ஸோ உங்களுக்கு கேப்பும் இப்போ இந்த கார்டு போட்டால் அதை கேப் ரிமூவ் பண்ண முடியாது. வண்டி வந்து ராயல் என்ஃபீல்ட்னாலே பயங்கர ஃபேன்ஸ். இந்த வண்டி தான் இனிமேல் மார்த்தட்டி பயங்கரமான ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. அண்ட் 2.6 lakhs 3.5 lakhs ஆன் ரோட் பிரைஸ் சொல்றோம். ஆன் ரோட் பிரைஸ் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 3.5 lakhs ஜஸ்டிஃபைபிள். அந்த வண்டிக்கு ஆக்டிவா 1,10,000 கேட்குறாங்க. R15M 2.5 லட்சம். என்னோட ஏத்தரே 1.75 lakhs கொடுத்து வாங்கிருக்கு. 1.75 ஸ்கூட்டர் இருக்கு. பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா இது வந்து 3.5 lakhsக்கு கண்டிப்பா வரும். கண்டிப்பா வருது. எல்லாமே எல்லா லேட்டஸ்ட் அப்கிரேட் லைட்ஸ் இருக்கு, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. மெயினா அதான் அப்பெல்லாம் ராயல் என்ஃபீல்ட்ல ஃபியூல் கேஜே இருக்காது. இப்போ ஃபியூல் கேஜ் வித் ரேஞ்சும் உங்களுக்கு இன்டர்செப்டார் எது பாத்தீங்கன்னா கூட ஃபியூல் கேஜ் இருக்கு, பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்காது, ரேஞ்ச் கூட காட்டாது, வெறும் பார் தான் காமிக்கும். இதுல உங்களுக்கு ரேஞ்சும் காட்டுது,
ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்கு, பிளஸ் நேவிகேஷன் மேப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ம். ஸோ ஃபீச்சர் வைஸாவும் ஃபுல்லி லோடடா இருக்கிறதுனால இது ஒர்த் தான். டிஸ்அட்வான்டேஜ்னா வண்டியில் என்ன இருக்குதா இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் ஃபீல் பண்றது இன்ஜின் கொஞ்சம் ரெஃபைண்டா இருந்திருக்கலாம். ரிஃபைன்டு. எனக்கு வந்து அது கொஞ்சம் ரஃப்பா ம். ஃபீல் ஆகுது. பிளஸ் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபுட் பைக்ஸ்ல ம். ஹேண்டில் பார்ல ஃபீல் ஆகுது. சில பேர் ஏதோ டேப்பட் நாய்ஸ்லாம் வருது இன்ஜின்ல, உனக்கு எதுவும் வரல? அது ஒவ்வொருத்தர் ரன்னிங் இன் டைம்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து இருக்கு. ம். ஏன்னா உனக்கே தெரியும், பிரேக்கிங். இதுல இருந்து ஃபேக்டரில இருந்து வரும்போது இன்ஜின்ல மினரல் ஆயில் தான் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அதோட விஸ்காசிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த ரன்னிங் இன் டைம் ஓட்டும் போது கொஞ்சம் நம்ம லோ ஆர்பிஎம் 4000 ஆர்பிஎம்குள்ள ஓட்டி இன்ஜினை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் மேல ஹை ரைவ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஏன் ஸ்லோ ஓட்ட சொல்றாங்கன்னா, ஒரு மிஷின் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா இட் வில் ஹேவ் சம் இம்பியூரிட்டிஸ். 100%லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு பிஸ்டன் மூவ் ஆகுதுன்னா அது கரெக்டா உட்காரணும். எடுத்த உடனே ஷோரூம் சில பேர் டெலிவரி எடுத்த உடனே அப்படியே டிரைவ் பண்ணி ரெட் லிமிட் அடிச்சுட்டு போவாங்க. அப்போ பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 மாசம் கழிச்சு இஷ்யூஸ் வரும். பட் கேடிஎம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். அது வந்து தே ஹேவ் மோர் ப்ரெசிஷன். சரிங்களா? இது எந்த அளவுக்குன்னு தெரியல, ராயல் என்ஃபீல்ட் பத்தி எனக்கு அதோ பெருசா தெரியாது. பட் இட் இஸ் அட்வைசபிள் டு மெயின்டைன் லோ ஆர்பிஎம். எதுக்குன்னா அந்த தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இன்ஜின்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. இட் வில் பி வெரி குட். ஸோ அதான் அப்போது ஃபாலோ பண்ணுறாங்க. நீ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஜின் பக்காவா இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்குறப்பாங்க. இதுக்கு மேலே ரெவ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நிற்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஆளுங்க வந்து பிடிச்சிருவாங்க. வண்டியை பற்றி ஃபுல்லாகவே பேசி போட்டிருக்கோம். இந்த வண்டியை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வண்டி எடுத்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருவோம். வரட்டா மாமே. பாய்.